ஈக்கு அடுத்து கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா, கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு. கண்மணி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படி தெரிஞ்ச உடனே வேணுன்னே ஜோசியர்கிட்ட சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்ல சொன்னாங்க அன்போட அம்மா. அது வந்து பார்த்திங்கன்னா தன்னை கண்மணியோட அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த உண்மையை வந்து வெண்ணிலா வந்து கண்டுபிடிச்சி அத்தையை வந்து வேணுன்னே மாற்றி விடணும் அப்படிங்க செய்கிறா. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இப்போ கண்மணி அவங்க நீங்கள் ஏன் இப்படி பொய் சொன்னீங்க, அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வர முடியாமல் போச்சுலான்னு சொல்லி இப்போ கண்மணி அவங்களும் ஒருத்தர் பேசுறதில்ல. அன்புக்கு வந்து புறையேறுது. உடனே ஓடி வர்றாங்க கண்மணி. உடனே அவங்க அம்மா வந்து விலகி நிற்கிறாங்க. உனக்கு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. உடனே அன்புக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அந்த உண்மையை சொன்னது வந்து அவங்க அம்மா தான் தவிர எங்கள் அம்மா இல்லை. ஆனால் அதுக்கு தண்டனை எங்கள் அம்மா இப்போ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பாட்டி வரக்கூடாதுன்னு இங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு பாட்டிகிட்ட போய் வந்து இந்த அன்பு வந்து உண்மையை வந்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் செஞ்சுருக்காங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எங்கள் அம்மா வீட்டை விட்டு போடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பாட்டி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை, பார்க்கலாம். இதெல்லாம் வெண்ணிலாவோட வேலை தான். எப்படியாவது இந்த உண்மை தெரிஞ்சு அத்தையை கேவலப்படுத்தணும்னு சொல்லி செய்கிறாங்க. இப்படியாவது வந்து பிரிக்கணும்னு செய்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பூங்காற்று திருமா அப்படிங்கிற தொல்லை என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்காற்று திருமா அப்படிங்கிற தொல்லை இப்போ வந்து போட்டி வச்சுருக்காங்க. அதில் ஆனந்தி வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே குமரனும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காரு. போட்டியில் யாரெல்லாம் வரப்போறா சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து சொல்கிற இவங்க வீட்டுக்காரர் வந்து வர்றாரு, வீரபத்திரன் டைரக்டர் வர்றாரு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அவர் வந்து பரிசு வந்து கொடுக்க போகிறதில்ல, இந்த பரிசு தனக்கு கிடைக்க போகுது சொல்லி சந்தோஷம் பண்ணாங்க. ஆனால் வீரபத்திரன் வந்துட்டான்னா அப்போ இந்த பரிசு நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி மனசு உடைஞ்சு ஆனந்திலேருந்து அப்படி திகச்சு போயிட்டாங்க. இருந்தாலும் சரி இவங்க புடவை நல்லா இருக்குது அப்படிங்கிற விதத்தில் நடுவர்கிட்ட பேசி இந்த பரிசு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சீரியல் வந்து இப்போ கொஞ்சம் டிஆர்பி ரேட் கம்மியாக இருந்தாலும் சரி ஓரளவு போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். மெல்ல மெல்ல பேசு அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ வந்து புது சீரியல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி சீரியல் முடிஞ்ச உடனே ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த சீரியல் வந்து என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சீரியலில் ஹீரோ வந்து பொல்லாத வரனால ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து யாரோ ஒருத்தர் ஓடி வந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க, துணி எல்லாத்தையும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா சரி வண்டி வந்து நான் வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்றேன், அந்த பொருள் எல்லாமே வந்து காணா பண்ண அத்தனை துணி நான் வர ஏற்பாடு பண்ண, நீ கவலைப்படாதே சொல்லி ஆறுதலாக அழுதுகிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் காதல் வருமா, எப்படி வந்து கல்யாணம் பண்ணி போகிறாங்க, இதெல்லாம் வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மறுபடியும் வந்து சிந்து வந்து தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2 ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரமோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வேணுன்னே சிந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொலுசு வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து சொல்கிறாங்க. என்னன்னா கொலுசு போட்டு விட முடியாது அது இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக கொலுசு போட்டே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் கொலுசு போடுறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த கொலுசு எடுத்து கிச்சனில் நிற்கும் போது சிந்து கழுத்தில் வந்து போடுறாரு. ஏற்கனவே சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு, இப்போ பாசமாக இருக்காரு, இப்போ கொலுசும் போட்டு விடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து சிந்துவை வந்து ஏற்றுக்க ஆரம்பித்தார் மனைவியை அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பையனுக்கு இது 2வது கல்யாணம்னு சொல்லி சாட்சி கையெழுத்து போட்டவர் வந்து சொல்கிறாரு. உடனே அது மண்டபம் ஃபுல்லாக பரவிடுது. பையனுக்கு 2வது முத்து வந்து கவனித்த முத்து வந்து எல்லாரும் என்னமோ பேசிக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பையனுக்கு 2வது கல்யாணம்னு சொல்கிறாரு. இதை பார்த்து ஒடிய போய் அருணோட சட்டையை பிடிச்சி எந்திரிடா, சீதாவை ஏமாத்தறியா, உனக்கு 2வது கல்யாணம், இந்த மண்டபம் பூரா பேசிக்கிறாங்க. ஆமாம் எனக்கு 2வது கல்யாணம் தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன எவ்வளோ திமிருடாங்கிறாரு. ஆனால் அந்த கல்யாணம் யார் கூட நடந்தது தெரியுமா, உங்கள் சீதா கூட தான். சீதாவும் நானும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், அதை வந்து பண்ணி வச்சதே உங்கள் பொண்டாட்டி மீனா தாங்கிற அந்த உண்மையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டு மீனா அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து கத்துறாரு. உடனே சீதாவை ஆமாம் அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் மீனாவை அதுக்கப்புறம் முதல்ல வந்து அவர் சொல்லியிருந்தார் சீதா வந்து என் பேச்சை கேட்டு தான் நடந்துப்பானே, ஆனால் இப்போ சீதா வந்து இவர் பேச்சை கேட்காம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் வந்து மீனா வந்து அவர் பயங்கரமாக திட்டப்படுறாரா, என்ன செய்ய போகிறான்னு தெரியல. இப்போ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கிற போது வந்து நீ வந்து இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேல அப்படின்னு சொல்லி முத்து கோவப்பட்டு மீனாவை வீட்டை விட்டு விரட்டி விட போகிறாரா, என்ன செய்ய போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பாக்கியலட்சுமி இதில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போடாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை கட்டின நிதேஷன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லிட்டாரு. இனியா நீ இனிமேல் நம்ம வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இனியாவும் அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது. சுதாகரும் அவங்க ஒய்ஃபு எவ்வளவோ சொன்னாங்க, இனியா அங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நிதீஷ் வந்து ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இனியா உடனே கூப்பிடுங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு இனியாலாம் வரமாட்டான்னு சொல்லி இனியா ஆஃபீஸ்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுறா. அதுக்கு
அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போய் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து நீ வா சொல்லி கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணுறாரு. அந்த சமயம் கரெக்டாக வந்து பாக்கியா வந்துடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இனியா வீட்டு வாசலுக்கே வரமாட்டா அப்படி சொல்லி இனியா கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நிறைய இனியாட்ட என்ன பிரச்சனையாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கே போயிடறாங்க. கோபி பையனை கூட்டிகிட்டு நேராக வீட்டில் போய் வந்து பயங்கர சண்டை போடுறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி நிதிஷை அடித்து சண்டை போடுறாங்க. இதனால் வந்து கோவப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. வீடு தேடி வந்து அவங்க வீட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபிக்கு ஒரு கால் வருது. என்ன கோபி சொல்கிறாரு, இவங்க எல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க சொல்லி இவங்கெல்லாம் போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, கண்டிப்பாக வந்து இனி அவங்கள டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த செல்லியோட பையன் ஆகாசத்தான் 2ஆம் தரமாக எல்லாரும் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா வந்து தெரியுது. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா எந்த டயத்தை மாற்றினாலும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்கு. வந்து கொஞ்சம் கூட வந்து டிஆர்பி ரேட் வந்து 7, 6 வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வருது. அப்போ கூட டிஆர்பி ரேட் வந்து கொஞ்சம் கூட குறையல. அந்த அளவுக்கு கெத்தாக அந்த சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு. சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். சக்திவேலுங்க தொல்லை என்ன பட போகிறாங்கன்னா இப்போ வந்து அவங்க பொண்ணு வந்து நேராக வந்துடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு சக்தியோட அண்ணன் 2 பேருமே வந்துடுறாங்க. வந்து உடனே அவங்க அப்பா வந்து என்னை மன்னிச்சிருப்பான், நீங்கள் 2 பேரும் தங்கம் தெரியாமல் அவங்க மாப்பிள்ளைக்கு வந்து நான் கார் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு சொந்தமானு சொல்கிறாரு. பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்திருக்கேன், எவ்வளோ அவமானப்படுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ உழைப்பால் வந்து இதுக்கு நிறைய நகை வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க சொல்லி கதறி அழுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு வந்து இன்னொரு சீரியலில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயனான் துறை அப்படிங்கிற சீரியலில் கார்த்திகாவாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சீரியல் வந்து டிஆர்பியில் முன்னுரிமை இருக்குது. இப்போ இந்த சீரியலில் வந்து முடிய போகுது அப்படின்னால சக்திகள் வந்து இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்து முடிய போகுது. அதனால் கொஞ்சம் கேரக்டர் தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஐயனார் துணை இப்படி சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதறி அழுதா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா கார்த்திகா கொஞ்சம் பிடிச்சிருக்கா, பேசாமல் நீ அவள் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லி தாலி எடுத்துகிட்டு வந்து கட்ட போகிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக கார்த்திகோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. வந்து சேரன் நீ ரூமுக்குள்ளே வா சொல்லி தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போட்டு கதறி அழுறாங்க. தயவுசெய்து என் பொண்ணை வந்து எனக்கு திருப்பி கொடுத்துரு, நீ கழுத்தில் தாலி கட்டுறாத, நீங்களாம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம், ஒரு பணக்கார பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசையாக, வாழ்க்கையை கெடுத்துறாதுன்னு சொல்லி கதறி துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து கார்த்திகாக்காக கழுத்தில் தாலி கட்ட போகிறாரா இல்லை தாலி கட்ட மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். டிஆர்பி ரேட்டில் வந்து இந்த வாரம் 5ஆவது இடத்துல இருக்குது. நாளுக்கு நாள் ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பாண்டிய ஸ்டோர் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி 12ஆம் தேதி வரையும் சீரியல் ப்ரோமோ எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா கதறி எழுதிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் மீனா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு, 10 லட்ச ரூபா எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ வந்து எல்லா உண்மையும் வந்து செந்தில் சொல்லிடுறாரு. ஆமாம் 10 லட்ச ரூபா நீங்கள் இப்போ பேங்கில் போட சொன்னீங்க, நான் பேங்க்லேயே போடலை, அதை எடுத்து என் மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாரு. அடப்பாவமே அப்படிங்கிற. ஆமாம் அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கேன். ஒரு அப்பாவை உனக்கு என்னெல்லாம் எனக்கு ஒரு அப்பாவை நீங்கள் எதுவுமே எனக்கு செஞ்சது கிடையாது, அப்புறம் நல்ல அப்பா நீ நல்ல அப்பாவே கிடையாது, எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ செந்திலுக்கும் அவள் அப்பாவுக்கு மிகப்பெரிய சண்டை வருது. அப்போ எங்களை சொல்லாமல் 10 லட்ச ரூபா வச்சோம். ஆமாம் அதனால தான் நீங்கள் என்னை கொடுமைப்படுத்துறீங்க, நீங்கள் என்னை நல்லாவே வச்சுக்கல, கடையில் வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் இன்றைக்கி நான் 10 லட்ச ரூபா கொடுத்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கேன். உங்கள் கூட இருக்கிறவங்களே பயங்கரமாக கத்துன்னு கத்துறாரு செந்தில். இதே சமயம் இப்போ செந்தில் மீனா இப்போ பாண்டியனுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சண்டையாச்சு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து கதறி அழுறாங்க, கோமதி வந்து கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது டிஆர்பி ரேட்டில் வந்து 7ஆவது 8ஆவதுல இருக்குது. இந்த வாரம் பயங்கர சண்டையினால அடுத்த வாரம் முன்னேறி வரும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை அடுத்த வாரம் என்ன போட போகிறாங்க அப்படின்னு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சண்டே அன்றைக்கி எப்போவுமே ப்ரொமோஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அவங்க 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. விவாகரத்து வந்து போச்சு அவர் வந்து போட்டிருக்காரு, சேது வந்து போட்டிருக்காரு. உடனே நான் விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ் எதனால் நீ தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, என் வயிற்றுல
வயிற்றில் குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வரணும். நாளைக்கு வந்து அவள் வந்து அப்பா எங்கே, எங்கள் அப்பாவை எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால் நான் விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விவாகரத்து வந்து நம்ம கொடுக்க முடியாது, இப்போ வரைக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது, 2 பேரும் சரி சொன்னால் தான் விவாகரத்து கொடுக்க முடியும் தவிர யாராவது ஒருத்தர் வந்து தரமாட்டேன்னு சொன்னால் கூட இப்போ தர முடியாது. அப்போ நீங்கள் 2 பேரும் முதல்ல 6 மாதம் சேர்ந்து வாழணும். அதுதான் கோர்ட்டோட தீர்ப்பு. ஒருவேளை அதில் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சேர்ந்து வாழலாம். அப்படி வந்து 6 மாதம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து தமிழ் வந்து சரி அப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் சேதுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை. சரி சொல்லிட்டு அப்புறம் வேறு வழியே கிடையாது சரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழ போகிறாங்க 6 மாதம். அதில் வந்து தமிழ் கூட சேர்ந்து வாழ போகிறாரா இல்லை பிரிய போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரம் டிஆர்பியில் 10வது இடத்துல இந்த சீரியல் வந்து வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மக்களுடைய ஃபேவரேட் சீரியலாக இது வந்துடுச்சுன்னு சொல்லலாம். எப்போவுமே வாரம் வந்து பார்த்திங்கன்னா 10வது இடம் 9வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.